எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற சினாரியோவை அப்படியே மாற்றிட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் இத்தனை நாள் ஜெயம் ரவி அவர்களை நம்ம எல்லாருமே பாவம் மட்டும்தான் நினச்சிருப்போம். ஜெயம் ரவி அவருடைய அம்மா சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே அந்த மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் இன்றைக்கி தெரிய வருது. அதை தெரிஞ்சிக்கும் போது ஜெயம் ரவி அவர்கள் மேலே நமக்கு பாவம் அப்படிங்கிறதுலாம் வராது. நாமளே வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். எல்லாத்துக்கும் மேலே இனி நாமளும் கவனமாக தான் இருக்கணும் இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மட்டும்தான் வரும். என்ன ஜெயம் ரவி அவர்களுடைய அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட தகவலை பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டியை பற்றி தான். அது மதுரையில், உசிலம்பட்டியிலேருந்து, சேலத்திலேருந்து, சென்னையிலேருந்து எல்லா கிராமப்புறம் வரைக்கும் இன்றைக்கி இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப்பு, நியூஸ் சேனல்லாம் அதிகமாக பேசாதவங்க கூட இன்றைக்கி எப்படி தளபதி அரசியலை பற்றி பேசுனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி ஜெயம் ரவியுடைய பேட்டியை பற்றி தான் பேசுகிறாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பொண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணு நினைக்கக்கூடாது. ஒரு சாதாரண பொண்ணு, நமக்கு கீழே சாதாரண பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நம்மளுடைய உழைப்பில் நம்ம முன்னேறினா மட்டும்தான் நிம்மதியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஜெயம் ரவி அவர்கள் ஒரு நடிகராக இருந்தாலும் அவங்களுடைய மனைவி ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க. அவங்கள கல்யாணம் பண்ணதான் ஜெயம் ரவி அவர்கள் பண்ண தப்பு அப்படின்னு ஒரு சில பேரும், இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா ஜெயம் ரவி ரொம்பவே நல்ல மனுஷன், அவனை ஈஸியாக எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க. இதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ஏமாத்தினா, அவன் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு ஏமாத்தினா, அடுத்து இப்போ கெனிஷான்னு ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டா, இப்படி தொடர்ந்து அவளை ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. ஜெயம் ரவி ரொம்ப நல்லவனாக இருந்ததுனால தான் அவங்க மனைவி ஆர்த்தி கையை அறுத்துக்கிற என்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும்போது நம்பி கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா அப்படி உண்மையாக அவர் இல்லாமல் வாழ முடியாதுன்னா அந்த ஆர்த்திங்கிற பொண்ணு இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்க மாட்டா. இன்னொன்று கெனிஷா, இந்த மனுஷன் இப்போ கெனிஷாங்கிற ஒரு பொண்ணை நம்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த கெனிஷா இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில் விட்டுட்டு போயிட்டா. என்ன தான் கெனிஷா அவர்கள் இவருடைய வாழ்க்கையை இவரோட கஷ்டத்துலேருந்து மீட்டு இவரை சந்தோஷமான நிலைமையில் வச்சுருந்தாலும் அவளுக்கு ஒரு கஷ்டம், அவளுக்கு ஒரு அசிங்கம், அவளை 4 பேர் கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிற உடனே இந்த மனுஷனை விட்டுட்டு போயிட்டா. அதனால தான் இன்றைக்கி இந்த மனுஷன் பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்றைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தளபதி விஜய் மாதிரி தான் இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யார் இருந்தாலும் இல்லையாலும் நம்ம மனசு எப்பயுமே உறுதியாக இருக்கணும். யாரை நம்பி நம்முடைய சந்தோஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேரத்திலே ஜெயம் ரவியுடைய அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன் உலகம் தெரியாதவங்க, ரொம்பவே வெகுளி, யாரையும் நம்பிடுவான், யார் சொல்கிறதையும் நம்பிடுவான். அவனுக்குன்னு அவனுக்கு தேவை மற்றவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருவான். அப்படி தான் தன் மனைவி அவங்க ஆர்த்தி மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டான். நாங்கள்லாம் சொன்னோம் அந்த குடும்பம் செட் ஆகாது, அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து பார்த்துட்டு தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆனால் அந்த பொண்ணு கையை அறுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே நான் இல்லாமல் இந்த பொண்ணு எப்படிமா வாழும்னு சொல்லிட்டு தான் போய் கல்யாணம் பண்ணான். நாங்கள் அவ்வளவு சொன்னோம், அவன் கேட்கல. இன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோடைய ரூபத்தை 25 வருஷம் கழித்து தான் 20 வருஷம் கழித்து தான் புரிஞ்சிக்கிறான். அட்லீஸ்ட் என் பையன் உயிரோடு இருக்கிறான், எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது. என் பசங்களை நாங்கள் மீட்டு கொண்டு வந்துடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கெட்டவனுங்களை ஏமாற்ற முடியாது, ஆனால் நல்லவனுங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். அதுவும் பாசத்துக்கு எதிர்பார்க்குறவனை அழிச்சிடலாம். அப்படி ஒரு மனுஷன் தான் ஜெயம் ரவி. பாசத்துக்கு எதிர்பார்த்துட்டான், அது மேலே தான் இன்றைக்கி அடுத்துன்னு பாசத்தை கொடுத்து அதை அவன்கிட்ட எடுக்கிறாங்க. அவன் அவன் ஒய்ஃப் மேலே ஃபஸ்ட்டு பாசம் வச்சான். அந்த ஒய்ஃப் அவளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுமைப்படுத்திட்டா. பையன் மேலே பாசம் வச்சான், பையனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. கெனிஷான்னு ஒரு பொண்ணு வந்தா, அவன் மேலே பாசம் வச்சான். இன்றைக்கி அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டா. இப்போ பைத்தியம் முடித்த மாதிரி இருக்கிறான். ப்ளீஸுங்க, உங்கள் எல்லாத்துட்டையும் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, யார் மேலேயும் பைத்தியம் முடித்த மாதிரிலாம் பாசம் வைக்காதீங்க. உங்கள் மேலே, உங்கள் வேலையை உங்கள் மேலே பாசம் வைங்க. அப்போ தான் என் பையனுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி அம்மா அவர்கள் ரொம்பவே பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கையில் எந்த தவறு பண்ணதுனால இன்றைக்கி இப்படி இருக்கிறாரு? நீங்கள் கரெக்டாக மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.